என் பேர் அஞ்சலாச்சு. நான் கோழினூர்லேருந்து பம்பாய்க்கு நான் வந்தேன். 40 வருஷம் ஆகுது. நான் 50 வருஷமா இருக்கிறேன். எங்கள் தாத்தா இருந்தாங்க, எங்கள் தாத்தா கற்றுது, எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அம்மா கற்று நான் இருக்கிறேன். நாங்களாம் ஒன்னோட மேலே தமிழ்காரங்க மராட்டிக்காரங்க எல்லாம் கும்பலாக ஒன்றா நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமான ஜாப்டாவாக இருந்தது. இப்போ கொஞ்சம் மாறியாக இருக்குது. பிரச்சனை இருந்தது அப்போ, இப்போ எதுவும் கிடையாது. அந்த பிறகு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே இருக்கிற தமிழ்காரர் மராட்டி எல்லாம் ஒன்றா போய் இந்த மீன் பந்தரில் வேலை செய்வோம். எங்கள் ஆளுங்க டிரைவர் வேலை செய்கிறாங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கு. பிரச்சனை வராது. அந்த பிரச்சனை இங்கே 35 வருஷமா இது டெவலப்மெண்ட் இல்லாத இருக்குது. இது 40 வருஷமா இருக்கிறோம். பேர் தான் வீடு கட்டி தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சொந்தமாக எங்களுக்குன்னு எதுவும் செஞ்சு தரல. பிஎம்சிலேருந்து வருவாங்க போவாங்க. இங்கே இதை வைக்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னாங்க. நாங்கள் பேசணும்னா நாங்கள் வேலை செய்ய வந்துக்கிறோம். எங்களுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குறீங்க போகிறீங்க? எந்த பிரச்சனையும் இல்லாத நாங்கள் இருக்கணும். அப்பயும் அது இதுன்னு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, யாரை மீட் பண்ணுறது எங்களுக்கு தெரியாது. தமிழுக்கிலே போல தமிழில் என்ன சொல்கிறது, நம்ம தமிழர்களுக்கு என்ன தேவைன்னா முதல்ல இங்கே இருக்கிறதுக்கு நல்ல வசதியான வீடு வேணும். பில்டருங்க கட்டித்தரன்ட்டு எத்தனையோ பில்டர் வந்து போயிட்டாங்க. வராங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் அப்படி கவர்மெண்ட்டை கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இருக்கிறவங்கலாம் செய்கிறேன்னு யாரும் செய்யலை. செய்கிறவங்க செய்வாங்க, செய்யாதவங்க போய்கினே வந்துடுவாங்க. அதை பற்றி நாங்களும் ஃபீல் பண்ண மாட்டோம். இப்போ பிஜேபி கொஞ்சம் நல்லா வேலை செய்கிற மாதிரி நல்லா இருக்குது. இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா ஒரு டைம் தான் தண்ணி வருது சாயந்தரம், அப்புறம் வராது. அந்த பில்டிங் எல்லாம் கட்டுறோம். நாங்கள் எதாவது கட்டி மக்களுக்கு எதாவது நன்மை செஞ்சால் நல்லா இருக்கும். இங்கே மக்களுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்காரங்க, ஹிந்திக்காரங்க, மராட்டிக்காரங்க எல்லாருக்கும் எதனா ஒரு நல்லது பண்ணி விடுங்க. நாங்கள் இத்தனை வருஷம் இருந்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு எதனா ஒரு சின்னதாக பில்டிங் கட்டி விடுங்க. எங்களால் முடிஞ்சால் நாங்கள் பேசுவோம், இல்லையா நாங்கள் மட்டும் எங்கள் வேலையை பார்ப்போம்.